சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். அதான் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். என்ன உங்க பேர் என்ன? என்ன இலை வாப்பிட்டு வந்திருக்க? என்ன இது? ஏய், இந்த பிஜிஎம் கூட நான் இறங்குறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டூர் பிளான் போட்டோம். அதை பிளான் பண்ணி இன்னைக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அது எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு கண்ணுக்கு அது தெரிகிறதா? நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினராக தான்டா இருக்கோம். சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். அதான் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் வந்துட்டு வரேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பீச் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் பீச். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே போயிட்டு ஒரு குளியலை போட்டு வரலான் இருக்கோம். இவன் தான் குளிக்கிறேங்கிறான் பீச்சில். நான் குளிக்கலாம். அருவியிலே குளிச்சு திருப்பி குளிக்கணும்டா. அம்மா குளிச்சு தானே ஆகணும், கண்டிப்பா குளிக்கணும். பீச்சுக்கு வந்தாச்சு, வேளாங்கண்ணி பீச். சன் மறைச்சிருக்கு, மேகம் மறைச்சிருக்கு. உள்ள கயிறு கட்டி பையனே, அது வரைக்கும் போகலாம். கயிறு இருக்கு, நடுவில் கயிறு இருக்கும். கயிறு கட்டிருப்பாங்க. கயிறு குளிக்கலாமா? கயிறு லென்த் இழுத்துருப்பாங்க, அது வரைக்கும் குளிக்கலாம். ஆனா உள்ள இழுத்தது தானே தள்ளி விட்டுருங்க கடல். சன்ரைஸ் ஆயிடுச்சு முன்னாடியே. சன்ரைஸ் ஆயிடுச்சு. இது அடுத்த ஜோக் ப்ரூன்னு ட்ரை பண்ணி பாக்குறீங்க தானே? சன்ரைஸ் ஆயிடுச்சு, ப்ரூ தானே சொல்ல வரீங்க? இல்ல அந்த அளவுக்குலாம் ஜோக் எடுக்கல. என்ன போடுது போறேன் அப்பா, தூக்கி அடிக்குது போறேன். போட்டுதான் சொல்றேன் நான். போனதுலேருந்து இவங்க பிசினஸ் உட்காந்து. என்ன உங்க பேர் என்ன? 1700 ஒரு வாரமா 1200 விரால்னு விராலா? விராலுக்கு நாட்டு மீன் இங்க கிடைக்காது, கடல்ல கிடைக்கும். 600 450 போகுது. 600 போகுது. மார்க்கெட் விற்கிறாளே சொல்றீங்க, வஞ்சிரமும் அதே மார்க்கெட் விலை தான் சொல்றீங்க. இந்த வஞ்சிரம் வந்து அடுத்த மாசம் வந்து 450 ரூபா. வஞ்சிரம் அடுத்த மாசம் புரட்டாசி தொடங்கணும்ல, புரட்டாசி வந்து 450 தான் மார்க்கெட் ரேட். எப்படி படகு ஒவ்வொருத்தவங்க நேம் எழுதிருக்குமா? ஒவ்வொரு படகு தெரியும். எல்லா படம் பச்சை கலர்ல தான் இருக்கு. ஒரே மாதிரி பச்சை கலர்ல எல்லா கவர்மெண்ட்லயே பச்சை கலர் தான் இருக்கணும். பச்சை கலர் தான். ஓகே. இது இப்ப மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி விட்டுருவீங்களா? படகு அங்கிட்டு தண்ணிக்கு இறக்கி விட்டுருவீங்களா? இது ஸ்டேரிங், ஏன்னா இந்த ராட் தான் ஸ்டேரிங். ஆமா. என்ன ஊர்ப்பா? திருச்சிக்காரங்க. மலைக்கோட்டனே. திருச்சி வந்துருக்கீங்களா? இங்கெல்லாம் வந்திருப்பாங்க. இந்த தண்ணி எதோட போய் நான் சேரும்? இது காவிரியோட சேர்ந்துருமா? ஓ சரி. உப்பு தண்ணி அங்க போய் மாறிடுங்களா? இன்னொரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு வந்தீங்கன்னா அப்படியே அந்த டேம் இதுல கலக்க உப்பு தண்ணி ஆயிரும். கடலும் ஆறு சேர்றது. 6 மணி நேரம் ஏறும். இப்படி சேர்ந்துரும். 6 மணி நேரம் வரணும், 6 மணி நேரம் வரலாம். மீனை காட்டு. புதுக்கி மீன் பார்க்க ஃப்ளோரான மாதிரியே இருக்குல்ல. செத்துருச்சுடா. பாருங்க, அவங்க பிடிக்கிறாங்க எல்லாரும் கீழே விட்டுரு. என்ன மீன் இது? நல்லா இருக்கும் டேஸ்ட். செத்தா நல்லா இருக்குமாவா? விரால் மீனா செத்துட்டா நல்லா இருக்கா டேஸ்ட்? உயிரோட அறுத்து சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். மீனை கழுவிடுவோமா? அண்ணா இங்க பாருங்க, திருப்பி விட போறான் உள்ள. இல்ல பணம் வாங்கிருங்க எனக்கு. எடுத்தாச்சு. ரைட், ஓகே. லைட்டா உசுர் இருக்கு.
இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்க. அதெல்லாம் பண்ணாதப்பா, உருவா கீழே அது பாவண்டா அது. எப்படிதான் பிரிச்சு பார்ப்பாங்க. ஆனா ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி தானே பாக்குறது? இது வந்து இப்ப இந்த கலர்ல இருக்கணும். குங்குமம் தடவாங்க. ஆமாண்ணே, குங்குமம் தடவுவாங்களா உள்ள? குங்குமத்தோடு தடவிடுவாங்க, தெரியாதா? அதை மட்டும் எடு. அண்ணா திருப்பி வந்தா சாஞ்சிரால, அங்கிட்ட வந்தா சாஞ்சிரா. அது வந்து 3 டன் கெப்பாசிட்டி. 3 டன் வரைக்கும் தாங்க வெயிட். அது 1.5 டன். எது அந்த பெரிய போட்டுங்களா? சின்ன போட்டு. சின்ன போட்டு. இது உசுர் இருக்கு. இது கடிக்குமா இந்த மீன்? பல்லுலாம் இருக்கா? உடம்புல புண்ணு இருந்தாக்கா சுத்தம் பண்றது அந்த மீன் தான். ஓ ரைட். மலையெல்லாம் எங்கனே வாங்குறீங்க? இதுல மாமிலேருந்து வரும், மகாராஷ்டிரா வரும். இங்க வந்து கடை இருக்கு. இங்க கடை இருக்கு. போட் எங்க வாங்குறீங்க? எல்லாம் செகண்ட்ஸ்ல வாங்கி இதா போட்டுருவான், கடையை போட்டுருவான். இவன்ட்ட எல்லாம் சொல்லாதீங்க. கடையை போட்டா அம்மா. இது என்ன பர்மிஷன் ஆகணுமாண்ணே? போர்டு புதுசா ஓட்ட வரவங்க போட்டுனா பிசினஸ் மெம்பர் ஆகணும். ஆமா, பணம் கட்டி தானே ஆகணும். கார்சி மாதிரி இதுக்கு கண்டிப்பா இது வாங்கணும்ல. அதுக்கு வருஷத்துக்கு ஒருத்தர் எப்சி காட்டுறோம்ல, இதுக்கு எப்சி மாதிரியா? மீனே காணாது. அவ்வளவுதானா? மீனே கிடைக்கல. 100 ரூபாயோட மீன் இல்ல. 4000 கிடைக்கும். ஒரு ட்ரிப்புக்கு 4 ரூபா ஏதாவது கிடைக்கும். எத்தனை மணி போனவங்க? முந்தா நாள் போனவங்க. போயிட்டு வராங்க. குழப்பம் நடத்துறாங்க, போடுறாங்க. அங்கிட்டு போட்டு மாட்டீங்க. எங்க நண்டு கணை போட்டீங்க? நண்டை காணா? நண்டு ஓடிட்டு இருக்கோம். நண்டு எங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டாங்க. அப்ப வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க. இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. நண்டுக்கு கிலோ 3000மா? இது எக்ஸ்போர்ட் நண்டு. இது கடல் நண்டு. இது பண்ணை நண்டு. பண்ணை நண்டு இருக்குல்லண்ணே, பண்ணைக்கு நண்டு இருக்குல்ல, பண்ண நண்டு தான் வந்து 3000 ரூபாய். அதை காட்டு, நண்டை காட்டு. கையில பிடிச்ச கடிக்கிறதுல இது இல்ல கில்லு கொடுக்கறத உடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், பட்டா இறந்துருவாங்கடா அடிச்சா. கன்னத்துல செல்லமா கிண்ணும். அது மாட்டாது. இப்ப மாட்டுச்சுன்னா உன் கை மாட்டிடாத. மாட்டுல வச்சு அமுத்தி கொன்றா. கழுத புடிச்சு முடுக்கல மாதிரி இல்லடா சிக்கிட்டு. அது ஒரு டைப்ல பிடிப்பாங்க. 3 விரலையும் சேர்த்து வச்சு தானே பிடிப்பாங்க. நீ 3 விரலையும் பிடிக்கும், இல்லாட்டி அது 5 விரலையும் பிடிச்சிரும். ஓட்ட பிடிச்ச காலு கீழே விடுங்க. வளைய சிக்யூட்ரா ராணி பாட்டுக்கு. இது வந்து நாட்டிகள் ஒரு நாட்டிகள் 1 கிலோமீட்டர் அதிகம். 1 கிலோமீட்டரோட கூட வருங்களா? நாட்டிகள் வந்து 1.25 கிலோமீட்டர் வந்து நாட்டிகள். 1.40. இது எப்படி சிக்கல் எடுப்பீங்க? அத பார்த்தாலே பயமா. ஹெட்போன் மாட்டினாலே நாங்களாம் எடுக்க முடிய மாட்டேது. இல்ல வளையா அப்படியே முழுக்கிக்க அப்படியே கயிறு மாதிரி. ஒவ்வொருத்தங்க இப்போ ஒவ்வொருத்த மாத்தி மாத்தி பிடிக்கணும். இது ஆர்டர் இருக்கானே? இல்ல அப்படி கிடையாது. மாட்டு போலாம், வளைய போடுறதுல மீன் மாட்டுச்சுன்னா ஓகே. இல்ல அப்ப டெய்லிக்கு ஒரு ஆளே போக முடியாதுல்ல. எல்லாரும் போவாங்க. இது நீங்க டாக்டர் சவாரி இல்ல. ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல மத்தி மீன்லாம் கிடைச்சாக்கா ஒரு பொருளோட கரையில இருக்கு. எல்லா ஊருக்கு மத்தி மீன் கிடைச்சிருச்சு. மத்தி மீன் தான் எங்களுக்கு வந்து நல்ல காசு. இல்ல எவ்வளவு தூரம் போறீங்கன்னா அவ்வளவு நல்லா கிடைக்குங்களா? ஏதோ பெட்ரோல் போடிக்கின்றேன். டீசல் தானே இதெல்லாம்? டீசல் அந்த பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் பெட்ரோல். அதெல்லாம் பெட்ரோல். அங்க தூக்கிட்டு போகுது பாரு, அங்க கடிச்சு. அது அவ்வளவுதான், திண்டுச்சுன்னா அதை எடுக்க முடியாது. சின்ன பசங்க எல்லாம் போறாங்க. கூட்டு போக கூடாது தடை பண்ணிருக்காங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க நம்ம வந்து இதை விட கிளைம் பண்ண முடியாது. ஓ சரி. வடச்சென்னை பிஜிஎம் போட்டு சும்மா போசாச்சு கொடுப்போம்டா. ஓ அந்த டாப்ல புல்லட் இன்ஜினா 70 தரும் மைலேஜ் டீசல் புல்லட். அவ்வளவு ஏன்னா அவ்வளவான தரும்.
டேய் தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அதுவே பெரிய விஷயம்டா. புல்லட் தரும்டா, போட் இதோட ஃபோர்ஸ் கம்மி இல்ல, வேற மெத்தட் இல்ல உனக்கு. ரோட்ல வர்றது என்ன இலவ அப்பிட்டு வந்திருக்க? என்ன இது? என்ன ஒட்டிருக்கு தெரியல. தாவி தாவி போனில ஒரு 5 போட்டு அதுல ஏதோ ஒட்டி இருக்கு. என்னடா கழுவுறியா? வேண்டியதான், அவ்வளவுதான். நல்ல முடி. எங்க போச்சு காட்டு? இப்பதான் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் போறியா அந்த ட்ரெஸ்? இப்பதான் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் போறியா? போட்டாச்சு, 3-4 வாட்டி போட்டாச்சு. காத்தடி காலத்துல எப்படி ரொம்ப காற்றழுத்த தாழ்வு நிலை அப்போ வந்தப்ப என்ன ஆகும்? சைக்ளோன் ஃபார்ம் ஆகிட்டு போவோம். சைக்ளோன் ஃபார்ம்னா விட மாட்டாங்க. அப்பா அந்த நண்டு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. அப்பா நானும் நம்ம அளவு போடணும் போல. நம்ம அளவே போட்டு போக்கும் நண்டுலாம். மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். கையில விரல மாட்டுச்சுன்னா நீ கையை விட்டு நீ கையை விட்டுனா கை 2000. கையை 2000. இது ஃபுல்லா நண்டு தான்டா இருக்கு. கொடுக்க கட் பண்ணி விட்டீங்களா? அது சாகாது, கொடுக்க பிச்சை அவ்வளவுதான். அப்புறம் நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இது கொஞ்சம் இது கொஞ்சம் இதெல்லாம் கம்பெனிக்கு எடுப்பாங்க. வீட்டுக்குனால காலை உடைக்கிறேன். கம்பெனிக்கு வந்து காலை முழுசா எடுத்து அப்படியே எடுத்துடணுமா? காலை கட்டிடுவாங்க. போனடிச்சேன் எடுத்துருவாங்க, குழம்பு வச்சுருவாங்க. டெய்லி நண்டு மீனா சாப்பிட்டா உங்களுக்கு சாம்பார்லாம் என்னைக்கு செய்வீங்க? எங்க வீட்டுல வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் மீன் குழம்பு. என் பையனாவது வந்து மீன் ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவான். பாப்பா சுத்தமா மீனே கையில கொண்டாங்க. மீனே எடுத்துக்க மாட்டாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ண போறியா? அத குடிப்போம் கையில. ஆம்பு பிடிக்காது. உதறி விட்டுறாங்க, வந்து தள்ளி வந்துடும். உதறாம உதறினா பிடிச்சிருவாரு, நான் ஓடிடுவேன். ரொம்ப பெஸ்ட் அனுபவம் இது. 3 வாட்டி வேணா வந்திருக்கோம். 3 வாட்டி வந்திருக்கியா? இல்ல 3 வாட்டி வந்ததா? அப்ப வீடியோ ஒரே வாட்டி இப்பதான் இல்ல 3ன்ற மாதிரி கேட்டு. ஓட்ட மட்டும் பிடிச்சா ஓட பண்ணாரு. ஓ ரைட். ஓட்ட மட்டும் பிடிச்சா ஒண்ணு பண்ணாத, கீழே பிடிச்சா ஓட்ட போட்டுரும் உனக்கு. கையை ஓட்ட போட்டு. ஆமா சாப்பா இருக்கு. நண்டு பிடி கேள்விப்பட்டிருக்கியா தம்பி? அப்படியே திருப்புனா அப்படி பிடி. கராத்தேல நண்டு பிடி தெரியும்ல? அந்த நண்டு பிடி இல்ல, அவர் கொடுக்க நண்டு பிடி. செம்ம சார்புனே. சிங்கம் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த தேயில அப்படி வச்சு நாக்குல இது பண்ணுவாங்கல்ல. பார்த்தது இல்ல, பண்ணு சும்மா பண்றா பாத்து. அவ்வளவுதான். அப்பா போதை ஆயிடுச்சு. உண்மையா இருக்குனே. போதை ஆயிடுச்சா? கீழே கீழே போட்டு. இது வேளாங்கண்ணி விழாகா நண்டு விழாகான்னு தெரியல. டேய் குடினே என்னண்ணே? வேணாம். ஏன் க்ளோஸ் அப் வாங்க. வேல்முருகன் வேல்ராஜ் என் கண்ணு பாருங்க, அழகா உள்ள போகுது பாருங்க. அது கண்ணு தானா? நம்ம கண்ணு தான் அது. ஏய் பாவண்டா, அதை விடுறா. ஏன்டா கொடுமை? எப்படியும் குழம்பா போகுது. குழம்பு வச்சு சாப்பிடும் போது கொடுமைப்படுத்தாத தெரியாது. குழம்பு அது மசாலா பொடி எல்லாம் போட்டா தெரியாது, மறந்துடும். ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. மாட்டாமா எப்படி நாள் கணக்கா இருந்தாங்கன்னா அப்பா ஒரு அழைச்சுறது பாதை அலையில தள்ளி விட்டுறதுனால கொஞ்சம் சரியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நேரம் விழுந்துருப்பான். இப்ப நாள் கணக்கா இருப்பாங்க உள்ள போயிட்டு சாப்பிட எல்லாம் கொண்டு போயிருவாங்க. ஒரு நாள் பொழப்புக்கு எப்படிலாம் கஷ்டப்படணுமா? அங்குறம் போட்டிருப்பீங்க அதுல. பூமைக்கு சிலம்பர மாதிரி இருக்கலாம். இல்ல நீ என்ன நினைச்ச? கையில தூக்கலாம் நினைச்சிட்டு இருந்தியா? தூக்கலானே இருக்கலாம், வெயிட் தான். ஆனா கையில தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கப்பலே டைலாக் ஞாபகம், நானும் வச்சிருக்கேன் ஞாபகம். வந்தாலே
பாருண்ணே என்ன கஷ்டப்படுறேன். கையெல்லாம் பாருங்க இவ்வளவு கருப்பா இருக்கு, கையா இருக்கு. ஏண்டா நீ வீண் பக்கம் போய் அதை பிடிச்சி இழுத்து விட்டு கிரீஸ் ஆகுது கரியாகுது. என்ன பண்ண கையெல்லாம் கழுவுறேன்? சாப்பாடு சாப்பாடு எனக்கும் மச்சிக்குது. போலாம். என்ன ரொம்ப நன்றி, நான் பாப்பனே. பரவாயில்ல கொடுங்க பாப்போம். நம்பர் ஒன்று போன் கண்டிப்பாண்ணே. அடுத்த முறை வரோம் நாங்க. நாகை மாவட்டம் சொல்லியிருந்தோம். நீங்களா? சரி சரி சரி. சாதாரண ஒரு வியாபார சங்க தலைவரே நிறைய கழுத்துல நகை அப்படி திட்டாப்பா கார்ல இவ்வளவு எளிமையா நீங்க இருக்கீங்கன்னா திருச்சி வருவீங்களா? கூட வருவீங்களா? சரி. நாங்க ஆட்டோ தான் ஓட்டுறேன், நீங்க வாங்க வந்துட்டு போன் அடிங்க. நன்றி, வரேன், நான் பாப்போம். மண்ணாயிருச்சுன்னு கவலையில இருக்க, நீ வேற பிஜிஎம் போட்டு ஷூ வாங்குடா. எங்க இருந்து தாவுறது? நானே தவழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க வச்சா நான் அப்புறம் குதிக்கலாம், திறமை இருந்தா குதிக்கலாம். திறமை இருந்தா குதிக்கலாம், இங்க குதிக்க முடியுமா? தூக்கி போடுங்க. ஏய், இந்த பிஜிஎம்க்கு நான் இறங்குறதுக்கு நான் சம்பந்தம் இருக்காடா. காக்காலாம் இங்க கேஷுவலா வருது பாரு, பயப்படாம வருது. இங்க கடல்ல புடிச்ச மீன் அப்படியே வைக்கிறாங்களா இங்க? இல்ல புரியல. வலை பின்னிட்டு இருக்காங்க போல. பிரேக் டைம். வீடியோ திருப்பி